ஹாய், இந்த வீடியோவில் நம்ம 10th ஹிஸ்ட்ரியில் லெசன் 8 காந்திய காலகட்டம் அதில் பார்ட் 1 வீடியோ நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2 வீடியோ. அதாவது இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் மவுண்ட் பேட்டனுடைய திட்டம், இந்திய அரசு சட்டம், இது எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சி எப்போ தொடங்கப்பட்டது? 1917ஆம் ஆண்டில் ரஷ்ய புரட்சியால் ஈர்க்கப்பட்ட இந்திய பொது உடைமை கட்சி, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி 1920 அக்டோபர் மாதம் உஸ்பெகிஸ்தானில் தாஷ்கண்டில் நிறுவப்பட்டது. உஸ்பெகிஸ்தானில் தாஷ்கண்டில் 1920ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதனுடைய நிறுவன உறுப்பினர்கள்லாம் யார் யார் அப்படின்னா ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா, 3 பேர். ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா, இவங்கெல்லாம் வந்து நிறுவன உறுப்பினர்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சியை வந்து உருவாக்கிட்டாங்க. இது வந்து இந்தியர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அதாவது என்ன சொல்கிறது, நமக்கு வந்து இந்த ஆங்கிலேயர்களினுடைய ஆதிக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து இவங்களுடைய நோக்கம். அதில் இந்த ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய முயற்சிகள் செஞ்சு இந்த கட்சியினுடைய இயக்கத்தை வந்து அடக்க நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. 1920 அடுத்தடுத்து வழக்குகளை தொடுத்து கம்யூனிச இயக்கத்தை அடக்குவதற்கு இந்தியாவில் இருந்த ஆங்கிலேய அரசு பல்வேறு முயற்சிகளை வந்து மேற்கொண்டது. நிறைய வந்து முயற்சி செய்கிறாங்க. மேலும் கம்யூனிசம் தொடர்பான அச்சுறுத்தலை அடக்கும் மற்றொரு முயற்சியாக இந்த தலைவர்கள் எல்லாரும் இந்த கட்சியை வந்து அடக்கணுங்கிறதுக்காக ராயி, டாங்கே, முசாஃபர் அகமது, சிங்காரவேலர் ஆகிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டதோடு இந்த கான்பூர் சதித்திட்ட வழக்கிலும் வந்து விசாரிக்கப்படுறாங்க. 1924ஆம் ஆண்டில் கான்பூர் சதித்திட்ட வழக்கிலையும் வந்து இவங்க வந்து விசாரிக்கப்படுறாங்க. ஸோ எப்படியாவது வந்து அதை வந்து தடுத்து நிறுத்தணும், அதுதான் வந்து ஆங்கிலேயர்களினுடைய நோக்கமாக வந்து இருக்கு. இந்த பொது உடைமை கட்சி இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியினுடைய உண்மையான முகத்தை வந்து எடுத்து காட்டணும், அதுதான் வந்து இந்த கட்சியினுடைய நோக்கமாக இருந்தது. 1925ஆம் ஆண்டு கான்பூரில் அகில இந்திய பொது உடைமை மாநாடு நடந்தது. 1900 இந்த கட்சியை வந்து ஆரம்பிக்கும் முயற்சியாக 1925 கான்பூரில் அகில இந்திய பொது உடைமை மாநாடு ஒன்று நடந்தது. அதில் சிங்காரவேலர் தலைமை உரையாற்றினார். சிங்காரவேலர் வந்து பார்த்திங்கன்னா தலைமை உரையாற்றாரு. இந்திய மண்ணில் இந்திய பொது உடைமை கட்சியை ஆரம்பிக்க அது வடிவமைத்தது பல்வேறு முயற்சிகளின் பலனாக. ஸோ இதிலிருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மாநாட்டின் விளைவாக, இந்த கட்சிகளின் விளைவாக அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி 1928ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ஸோ வந்து இந்த பொது உடைமை கட்சி இந்திய மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி வந்து உருவாக இந்த மாநாடும் இந்த பொது உடைமை கட்சியும் வந்து காரணமாக இருந்தது. ஸோ இதில் வந்து கொஷின்னு கேட்டிங்கன்னா, அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி எப்போது தொடங்கப்பட்டது? கான்பூரில் நடந்த அகில இந்திய பொது உடைமை மாநாட்டில் தலைமை உரையாற்றியவர் யார்? அந்த 2வது கொஷின் கேட்கலாம். 2வது, அந்த மாநாடு எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டது? பொது உடைமை கட்சியினுடைய உண்மையான அந்த இது என்ன? இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியின் உண்மையான முகத்தை வந்து காமிக்கணும், அதுதான் வந்து அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. பொது உடைமை கட்சி எப்போது தொடங்கப்பட்டது, எங்கு தொடங்கப்பட்டது, இதெல்லாம் வந்து கொஷின்ஸாக வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இதில் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து காந்தியடிகள் வந்து கைவிட்ட உடனே இந்த ரொம்ப மும்முரமாக இருந்த இந்த இளைஞர்கள் எல்லாம் வந்து வன்முறையை வந்து கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலனி ஆட்சியை ஆயுத கிளர்ச்சி மூலம் அகற்றும் நோக்கில் 1924 இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் கான்பூரில் உருவாக்கப்பட்டது. இந்த ஆயுத கிளர்ச்சி மூலம் ஆயுதங்கள் எல்லாம் வச்சு இந்த இந்த ஆங்கிலேயர்களினுடைய ஆட்சியை வந்து நீக்கிறதுக்காக இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் அப்படின்னு ஒன்றை வந்து கான்பூரில் வந்து உருவாக்குறாங்க. 1925ஆம் ஆண்டு ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்ஃபாகுல்லா கான் மற்றும் பலர் லக்னோ அருகே ககோரி என்ற கிராமத்தில் அரசு பணத்தை கொண்டு சென்ற ரயில் வண்டியை நிறுத்தி கொள்ளையடித்தனர். ஸோ எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆங்கிலேய ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து காந்தியடிகள் கைவிட்டுட்டார். ஸோ அதை வந்து அதெல்லாம் தடுக்கணும், ஏன் அவர் வந்து விட்டார் அப்படிங்கிறதுக்காக ஒரு சந்தேக பார்வையில் இளைஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் காகோரி சதி வழக்கில் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டனர். அவர்களில் 4 பேருக்கு மரண தண்டனை, மற்றவர்களுக்கு
சிறை தண்டனை வழங்கப்பட்டது. ஸோ இதுதான் காரணம். இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து காந்தியடிகள் வந்து கைவிட்ட உடனே குழப்பமடைந்த இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் குடியரசு இராணுவத்தை வந்து உருவாக்குறாங்க. அதே மாதிரி அரசு பணத்தை வந்து ஆங்கிலேயர்கள், அரசு பணம்ன்றது ஆங்கிலேயர்களுடைய இது தானே, அப்போ ஆங்கிலேயர்களினுடைய அதிகாரம் தானே நடந்துட்டு இருக்கு, அதை வந்து கொள்ளையடிக்கிறது, இந்த மாறு முயற்சியெலாம் வந்து அவங்க பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பஞ்சாபில் பகத்சிங், சுக்தேவ் மற்றும் அவர்களது தோழர்கள் இந்துஸ்தான் குடியரசு இராணுவத்தை மீண்டும் அமைத்தனர். ஸோ வந்து கைது செய்யப்பட்டாலும் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, பஞ்சாபில் பகத்சிங்கு, சுக்தேவ் அவர்களது தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் வந்து இந்துஸ்தான் குடியரசு இராணுவத்தை மீண்டும் அமைக்கிறாங்க. பொது உடைமை கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட அந்த அமைப்பு இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு, அதை பேர் மாற்றம் செய்கிறாங்க. ஸோ இது யார் பெயர் மாற்றம் செய்கிறாங்க அப்படின்னா, மீண்டும் உருவாக்கப்பட்ட பகத்சிங், சுக்தேவ் இவங்களால் உருவாக்கப்பட்ட அந்த இராணுவத்துக்கு என்னன்னு பேர் வைக்கிறாங்க, இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வந்து மாற்றம் செய்கிறாங்க 1928. லாலா லஜ்பதி ராயின் உயிரிழப்புக்கு காரணமான தடியடியை நடத்திய ஆங்கிலேய காவல்துறை அதிகாரி சாண்டர்ஸ் படுகொலை செய்யப்பட்டார். ஸோ வந்து அந்த இதில் ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் தான் அவர் லாலா லஜபதி ராய் வந்து இறந்து போயிடுவார் 1919. ஸோ அந்த காவல்துறை அதிகாரி சாண்டர்ஸை வந்து படுகொலை செஞ்சிடறாங்க. 1929 மத்திய சட்டப்பேரவையில் புகைக்குண்டு ஒன்றை பகத்சிங்கும் BK தத்தும் வீசினார்கள். ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க, 29 மத்திய சட்டப்பேரவையில் வந்து புகைக்குண்டை வந்து வீசுகிறாங்க. யார் 2 பேரும், பகத்சிங்கும் BK தத்து 2 பேரும். அவர்கள் இன்குலாப் ஜிந்தாபாத், பாட்டாளி வர்க்கம் வாழ்க ஆகிய முழக்கங்களை எழுப்பினார்கள். ஸோ இந்த 2 லைன் கொடுத்துட்டு கேட்கலாம், இன்குலாப் ஜிந்தாபாத், பாட்டாளி வர்க்கம் வாழ்க, இதை வந்து அந்த ஆகிய முழக்கங்களை எழுப்பியவர்கள் யாருன்னு கேட்கலாம். பகத்சிங்கும் BK தத்தும் 2 பேர் வந்து பண்ணுறாங்க. ராஜகுருவும் பகத்சிங்கும் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. பகத்சிங்கின் அசாத்தியமான துணிச்சல் இந்தியா முழுவதும் வாழ்ந்த இளைஞர்களின் கவனத்தை ஈர்த்ததை அடுத்து அவர் இந்தியா முழுவதும் பிரபலம் அடைந்தார். ஸோ வந்து பகத்சிங் இந்த அளவுக்கு பண்ணுறதுனால அவர் ரொம்ப பிரபலம் அடைகிறாரு. 1930 ஏப்ரலில் சிட்டகாங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதல் சூர்யா சென் மற்றும் அவர்களது நண்பர்களால் மேற்கப்பட்டுள்ளது. சிட்டகாங் ஆயுத கிடங்கு அங்கே வந்து தாக்குதல் யார் நடத்துகிறா அப்படின்னா சூர்யா சென் மற்றும் அவர்களுடைய நண்பர்கள். 1930 சிட்டகாங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதலை சூர்யா சென் மற்றும் அவர்களோட நண்பர்கள் வந்து ஏற்படுத்துகிறாங்க. சிட்டகாங்கில் இருந்த ஆயுத கிடங்குகளை கைப்பற்றி அவர்கள் அங்கு புரட்சிகர அரசை நிறுவினார்கள். ஸோ வந்து அங்கே வந்து தாக்குதல் நடத்தி அதெல்லாம் கைப்பற்றிடுறாங்க. அரசு நிறுவனங்களை குறிவைத்து அடுத்த 3 ஆண்டுகளுக்கு அவர்கள் தாக்குதல்களை நடத்தினார்கள். எங்கெல்லாம் அந்த ஆங்கிலேயர்களினுடைய அந்த நிறுவனங்கள்லாம் நடக்குதோ, அரசு நிறுவனங்கள்லாம் நடக்குதோ அதெல்லாம் குறி வச்சு இவங்க தாக்குறாங்க. 1933 ஆண்டு கைது செய்யப்பட்ட சூர்யா சென் ஓராண்டுக்கு பிறகு தூக்கிலிடப்பட்டார். ஸோ சூர்யா சென் அப்படின்னா அந்த ஒரே ஒன்று தான், சிட்டகாங் ஆயுத கிடங்கு. ஸோ அதில் வந்து அவர் வந்து அடுத்த 3 வருஷத்துக்கும் அரசு நிறுவனங்களாக பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க, தாக்குதல் வந்து நடத்துகிறாங்க. இதெல்லாம் நடக்கிறது 1930, 3 வருடங்கள் 1933 இறந்து போய்டுறாரு. நெக்ஸ்ட்டு 1930களில் இடதுசாரி இயக்கங்கள். உலகம் முழுவதும் நிலவிய பொருளாதார மந்த நிலை. உலகம் முழுவதும், அதாவது அந்த பிரிட்டனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த நிலை ஏற்படுது. எப்போ அப்படின்னா அந்த 1930களில். அப்போது அந்த பொருளாதார ரீதியாக வந்து அவங்க டவுனில் இருக்கிறாங்க. இந்த பொருளாதார வீழ்ச்சியின் விளைவாக வர்த்தக லாபகங்களிலும் வேளாண் பொருட்களின் விலைகளிலும் சரிவு ஏற்பட்டன. ஏற்கனவே சரிந்திருந்த வேளாண் பொருட்களின் 50% விலை வீழ்ச்சி காரணமாக கட்டாயமாக செய்யப்பட்ட அரசு நில வருவாய் வசூல் 2 மடங்காக அதிகரித்தது. அதாவது அவங்க வசூல் பண்ணுற அந்த நில வருவாயினுடைய வசூலை வந்து 2 மடங்காக உயர்த்துறாங்க. அப்போ வந்து அந்த பொது உடைமை கட்சி எப்போ 1920 ஏற்பட்ட அந்த பொது உடைமை கட்சி 30, ஏன்னா பிரிட்டன் வந்து தன்னுடைய பொருளாதார நிலையில் வந்து வலுப்பெற்றுச்சு, ரொம்ப சரிவான நிலையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது பொது உடைமை கட்சி வந்து அந்த டைமில் வந்து வலுப்பெறாங்க.
புழக்கத்தில் இருந்த பணம் திரும்ப பெறப்படுவது, வளர்ச்சி பணிகளுக்கான பணியாளர்களின் எண்ணிக்கையும் செலவுகளையும் குறைப்பது ஆகியன அரசின் இதர நடவடிக்கைகளாக இருந்தன. ஸோ சரியான பொருளாதாரம் இல்லைங்கும் போது என்ன பண்ணுவாங்க, ஆட்களை குறைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆங்கிலேயர்கள் பண்ணுறாங்க. இந்த சூழலில் வருவாய் மற்றும் ஊதிய குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் நலன், வேலையில்லா திண்டாட்டம் ஆகியவற்றுக்காக போராடிய பொது உடைமை கட்சி. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பொது உடைமை கட்சி மக்களுக்காக நிறைய செய்யும்போது இதுக்காக போராடுறாங்க. வேலையில்லா திண்டாட்டம் இது எல்லாத்துக்கும் போராடுறதுனால அந்த டைமில் இந்த கட்சியானது முக்கியத்துவம் பெற்றது. 1930ஆம் ஆண்டு அக்கட்சி தடை செய்யப்பட்டது. கட்சி ரொம்ப தீவிரமாக போக போக ஆங்கில அரசு என்ன பண்ணுவாங்க, தடை செஞ்சுட்டாங்க. தீவிர இடதுசாரி ஆதரவு முதல் தீவிர வலதுசாரி ஆதரவு வரையிலான அகன்ற அரசியல் சார்பு பெற்ற ஒரு இயக்கமாக சுயராஜ்யம் என்ற குறிக்கோளுடன் அடுத்து காங்கிரஸ் கட்சி வலுவான அமைப்பாக உருவெடுத்தது. பொதுவுடைமை கட்சி இவங்க இந்த சைடு பண்ணோடனே அந்த சைடு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி இன்னும் நல்ல திடமாக வளர ஆரம்பிக்குது. மக்கள்கிட்ட இவங்கெல்லாம் நமக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்ற இதோட காங்கிரஸ் கட்சி வளர ஆரம்பிக்குது. 1934ஆம் ஆண்டில் ஜெயப்பிரகாஷ் நாராயண், ஆச்சாரிய நரேந்திர தேவ் மற்றும் மினுமசானி ஆகியோரின் முன்முயற்சியால் காங்கிரஸ் சமதர்ம கட்சி உருவாக்கப்பட்டது. சோசியலிசம் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை உருவாக்குறாங்க. யாருடைய முயற்சியால் 1934 அங்கே பொது உடைமை கட்சி தடை செய்யப்பட்டது. இங்கே பார்த்திங்கன்னா ஜெயப்பிரகாஷ் நாராயண், ஆச்சாரிய நரேந்திர தேவ், மினுமசானி இவங்களோட முயற்சியால் உருவாக்கப்பட்டது. தேசியவாதம் தான் சம தர்மத்துக்கான பாதை என்று நம்பிய அவர்கள் அதற்காக காங்கிரசுக்குள் இருந்து உழைக்க விரும்பினார்கள். ஓகே, ஸோ காந்தியடிகள் என்ன சொல்றாரு, ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது. ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினரையே எதிர்க்கும் திறனை அனைவரும் பெற செய்வதே சுயராஜ்யமாகும். ஸோ இதெல்லாம் கொடுத்து கூட கேட்பாங்க, இதெல்லாம் யார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம். அந்த அரசு சட்டத்துக்கு கீழே காங்கிரஸ் முதலாக என்ன பண்ணுறாங்க, அமைச்சரவையை அமைக்கிறாங்க. கொஷினில் கேட்கலாம். ஏன்னா அரசு சட்டம் பார்த்திங்கன்னா 1919 ஒன்று இருக்குது, 35 ஒன்று இருக்குது. அப்போ 1935 தான் என்ன பண்ணுறாங்க, அரசு சட்டத்தின் கீழே முதல் காங்கிரஸ் தன்னுடைய அமைச்சரவையை அமைக்கிறாங்க. சட்டமறுப்பு இயக்கத்தின் ஆக்கப்பூர்வ வெளிப்பாடுகளில் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டமும் ஒன்றாகும். மாகாணங்களுக்கு தன்னாட்சி அதிகாரமும், மாகாணங்கள் எல்லாம் தன்னாட்சி பண்ணிக்கலாம், அவங்களுக்குள்ளேயே ஆட்சி பண்ணிக்கலாம், மத்தியில் இரட்டை ஆட்சி ஆகியன இந்த சட்டத்தினுடைய முக்கிய அம்சம். இந்த 1935ஆம் அரசு சட்டத்தினுடைய முக்கிய அம்சம் என்ன, மாகாணங்களுக்கு தன்னாட்சி வேணும், ரெண்டாவது மத்தியில் இரட்டை ஆட்சி. இது ரெண்டும் தான் அவங்களுடைய முக்கிய அம்சம். பாருங்க, அகில இந்திய கூட்டமைப்பு ஏற்பட வேண்டும் என்று இந்த சட்டம் வலியுறுத்துகிறது. அதன்படி 11 மாகாணங்கள், 6 தலைமை ஆணையரக மாகாணங்கள் மற்றும் இந்த கூட்டமைப்பில் சேர விரும்பிய அனைத்து சிற்றரசுகளும் இக்கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ளன. ஸோ என்னென்னலாம் இருந்திருக்கு அந்த கட்சிக்குள்ள அப்படின்னா 11 மாகாணம், 6 தலைமை ஆணையரக மாகாணங்கள் மற்றும் யாரெல்லாம் சிற்றரசுகள் யார் எல்லாம் சேர்றாங்களோ அவங்கெல்லாம் சேரலாம். மாகாணங்களில் தன்னாட்சிக்கும் இந்த சட்டம் வகை செய்தது. அனைத்து துறைகளும் இந்திய அமைச்சர்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டன. எல்லா துறைகளும் பார்த்திங்கன்னா இந்திய அமைச்சர்களினுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டன. மாகாணங்களில் நடைமுறையில் இருந்து வந்த இரட்டை ஆட்சி மத்திய அரசுக்கும் விரிவாக்கப்பட்டது. மாகாணங்களில் அப்போ இரட்டை ஆட்சி முறை நடைமுறையில் இருந்தது. அதை மத்திய அரசுக்கும் விரிவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. வாக்குரிமை பார்த்திங்கன்னா யாருக்கு நிலம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. மக்கள் தொகையில் 10% மக்கள் மட்டுமே வாக்களிக்கும் தகுதி பெற்றனர். இந்த சட்டத்தின்படி பர்மா இந்தியாவில் இருந்து பிரிக்கப்பட்டது. ஸோ எந்த சட்டத்தின்படி பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். அந்த 10% மக்கள் தான் வாக்களிக்கும் திறன் பெற்றிருக்காங்க. யாருக்கெல்லாம் அந்த சொத்து மக்கள் அந்த சொத்தின் அடிப்படையில் நீட்டிக்கப்பட்டதுனால மக்கள் தொகையில் 10% மக்கள் தான் வாக்களிக்கும் தகுதியை பெற்றிருக்காங்க. அந்த சட்டத்தின்படி பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது.
ஓகே. 1937ஆம் ஆண்டு தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டதுடன் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் அமல்படுத்தப்பட்டது. ஸோ தேர்தலும் வைக்கிறாங்க. 37ல் வந்து தேர்தல்கள் வைக்கப்பட்டது, 35ல் அரசு சட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டது. சட்ட மறுப்பு இயக்கத்தால் காங்கிரஸ் பெரிதும் பலன் பெற்றது. சட்டப்பேரவையெல்லாம் வேண்டான்னு சொல்லி புறக்கணிப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. போன வீடியோஸில் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் வந்து விட்டுட்டு காங்கிரஸ் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு மும்முரமாயிட்டாங்க. 11 மாகாணங்களில் போட்டியிட்டு 7 மாகாணங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. ஸோ 11ல் போட்டியிட்டாங்க, 7ல் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க. மத்ராஸ், பம்பாய், மத்திய மாகாணங்கள், ஒடிசா, பீகார், ஐக்கிய மாகாணங்கள், வடமேற்கு எல்லை மாகாணம், சர் முகமது சாத்துல்லா தலைமையிலான அசாம் பள்ளத்தாக்கு முஸ்லிம் கட்சியுடன் இணைந்து கூட்டணி அரசு உட்பட 8 மாகாணங்களில் அது ஆட்சி அமைத்தது. ஸோ அந்த முஸ்லீம் கட்சியோடு சேர்த்து 8 மாகாணங்களில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆட்சியை வந்து காங்கிரஸ் வந்து அமைச்சிட்டாங்க. காங்கிரஸ் அரசுகள் பிரபலமான அரசுகளாக செயல்பட்டன. மக்களின் தேவைகளை அவை நிறைவேற்றின. அமைச்சர்களின் ஊதியம், ஸோ இவங்க காங்கிரஸ் ரொம்ப இது பண்ணால் என்ன பண்ணுவாங்க, அமைச்சர்களினுடைய ஊதியத்தெல்லாம் வந்து ஆங்கில அரசு வந்து குறைக்குது. 2000 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வந்து குறைக்கப்பட்டது. தேசியவாதிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட முந்தைய நடவடிக்கைகள் ரத்து செய்யப்பட்டன. ஸோ இவங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இப்போ நிறைய வந்து அவங்க பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி தவிர இதர கட்சிகள் மீது விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டது. தேச அளவில் பத்திரிகைகள் மீது விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளையும் அகற்றிட்டாங்க. காவல்துறை அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்பட்டன. அரசியல் பேச்சுக்கள் பற்றி CID சார்பாக அறிக்கை தருவது விலக்கிக் கொள்ளப்பட்டது. விவசாயிகளினுடைய கடன் குறையவும் தொழிலக தொழிலாளர்களின் பணி நிலைமை மேம்படவும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கோயில் நுழைவு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஸோ இதெல்லாம் இவங்க வந்து பண்ணுறாங்க. காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தவுடனே பண்ணுறாங்க. கல்வி மற்றும் பொது சுகாதாரத்துக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. நெக்ஸ்ட்டு காங்கிரஸ் அமைச்சவை. ஓகே, ரெண்டாவது இது வந்து இப்போ பதவி ஏற்றுட்டு அவங்க செஞ்சிட்ருக்காங்க. பதவி விலகுறாங்க. எப்போ 37ல் தேர்தல் நடக்குது. 8 மாகாணங்களில் ஆட்சி அமைச்சிட்டு அவங்க ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க காங்கிரஸ். 1939ல் என்னது 2ஆம் உலகப் போர் வருது. 2ஆம் உலகப் போர் மூண்டது. காங்கிரஸ் அமைச்சரவைகளை ஆலோசிக்காமல் காங்கிரஸ் கட்சிக்காரங்களை வந்து ஆலோசிக்காமலே ஆங்கில அரசு என்ன பண்ணிடுறாங்க, இந்த போரில் வந்து இந்தியர்களை வந்து ஈடுபட வந்து நினைக்கிறாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, காங்கிரஸ் கட்சி பதவி விலகுறாங்க. எனவே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் அமைச்சரவைகள் பதவி விலகின. ஜின்னா வந்து என்ன பண்ணுவார், அவர் வந்து முஸ்லீம்களுக்கு இது ரொம்ப முக்கியமான கொஷின். முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தவர் யார், எந்த ஆண்டு? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1940ல். திரும்ப இந்த லைன் வந்து வந்துட்டே தான் இருக்குது. ஜின்னா பற்றி வந்தாவே இது வந்துட்டுருக்கு. ஓகே. 2ஆம் உலகப் போரின் போது தேசிய இயக்கம் 1939 to 45. காந்தியடிகளின் வேட்பாளராக யார்? பட்டாபி சீதாராமையாவை வீழ்த்தி 1939ல் சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் தலைவரானார். ஸோ வந்து இவருடைய காந்தியடிகளினுடைய வேட்பாளராக யார் இருக்காங்கன்னா பட்டாபி அவர் இருக்கார். அவரை வந்து எதிர்த்து போட்டியிட்டவர் சுபாஷ் சந்திர போஸ். அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, காங்கிரஸ் தலைவராக வந்துடுறாரு. காந்தியடிகள் ஒத்துழைக்க மறுத்ததை அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் பதவியில் இருந்து விலகி, காந்தியடிகள் வந்து சுபாஷ் சந்திர போஸுக்கு ஒத்துழைப்பு தரலை. அதனால் அவர் வந்து விலகி ஃபார்வர்டு பிளாக் அப்படின்ற ஒரு கட்சியை வந்து தொடங்குறாரு. ஸோ ஃபார்வர்டு பிளாக் அப்படின்ற அந்த கட்சியை தொடங்கியவர் யார் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். 1940 ஆகஸ்ட் மாதம் காங்கிரஸ் 2ஆம் உலகப் போரின் போது இந்தியர்களின் ஆதரவை பெறுவதற்காக அரசு பிரதிநிதி லின்லித்கோ ஒரு சலுகையை வழங்க முன்வந்தார். ஸோ அப்போ அரசு பிரதிநிதியாக இருந்த லின்லித்கோ என்ன பண்ணுறாரு, இந்தியர்களினுடைய 2ஆம் உலகப் போர் 1940ல் 2ஆம் உலகப் போர் மூண்டது. அப்போ இந்தியர்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும் நமக்கு அப்படிங்கிறதுக்காக லின்லித்கோ ஒரு சலுகையை வந்து சொல்கிறாரு. என்னது அப்படின்னா, எதிர்காலத்தில் நாங்கள் உங்களுக்கு தன்னாட்சி கொடுத்துறோம், டொமானியன் தகுதியை வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாரு. காங்கிரஸ் ஏற்றக்கூடியதாக இல்லை. ஸோ டொமானியன் தகுதி மட்டும் எங்களுக்கு வேணாம், இவங்க வந்து முழு சுதந்திரத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க காங்கிரஸ் கட்சி. ஸோ அதை வந்து ஏற்கக்கூடியதாக இல்லை. எனவே வரையறைக்கு உட்பட்ட சத்தியாகிரக போராட்டத்தில் காந்தியடிகள் அறிவிக்கிறாரு. ஒரு சிலர் மட்டும்தான் கடந்துக்கிறாங்க. 1940 அக்டோபர் 17ஆம் நாள் வினோபா பாவே சத்தியாகிரக போராட்டத்தை முதலாக ஆரம்பித்தார்.
ஸோ வந்து 1940 17 வினோபா பாவே சத்தியாகிரக போராட்டத்தை வந்து முதல்ல ஆரம்பித்தார். அந்த ஆண்டின் இறுதி வரை சத்தியாகிரகம் தொடர்ந்தது. இந்த காலகட்டத்தில் 25,000க்கும் அதிகமான மக்கள் கைது செய்யப்பட்டனர். நெக்ஸ்ட்டு கிரிப்ஸ் தூதுக்குழு, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1942 நடந்தது இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு. 1942 மார்ச் 22ஆம் நாள் அமைச்சரவை கேபினட் அமைச்சர் சர் ஸ்ட்ராட்ஃபோர்ட் கிரிப்ஸ் தலைமையில் ஒரு தூதுக்குழுவை பிரிட்டிஷ் அரசு அமைத்தது. கிரிப்ஸ் அப்படின்றவர் தலைமை கீழே வந்து ஒரு தூதுக்குழுவை வந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க பிரிட்டிஷ்காரங்க. உரிய அதிகாரத்தை உடனடியாக மாற்றித்தர பிரிட்டன் விரும்பப்படாத நிலையில் காங்கிரஸ், அதாவது 2 பேரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பேச்சுவார்த்தை, காங்கிரஸ் கட்சியும் கிரிப்ஸோட தூதுக்குழு 2 பேரும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதில் வந்து தோல்வி தான் தழுவுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த தூதுக்குழுவில் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 2ஆம் உலக போருக்கு பிறகு வந்து நாங்கள் உங்களுக்கு டொமானியன் தகுதியை வந்து கொடுத்துட்றோம் அப்படின்றாங்க. 2வது, பாகிஸ்தான் உருவாக்க கோரிக்கை ஏற்கும் விதமாக இந்திய இளவரசர்கள் பிரிட்டிஷாருடன் தனி ஒப்பந்தத்தை கையெழுத்திடலாம் அப்படின்னு 2வது. பிரிட்டிஷ்காரங்க வந்து என்ன பண்ணலாம், பிரிட்டிஷ்காரங்களோட இந்திய இளவரசர்கள் அந்த பாகிஸ்தான் தனி நாடாக வேணும்னு கேட்குறாங்க இல்லையா, அவங்க உருவாக கோரிக்கையை ஏற்கும் விதமாக இந்திய இளவரசர்கள் பிரிட்டிஷாருடன் தனி ஒப்பந்தத்தை வந்து கையெழுத்திடலாம். போரின் போது பாதுகாப்புத்துறை வந்து பிரிட்டிஷாரின் கட்டுப்பாட்டில் இருக்கணும். 2ஆம் உலக போர் நடக்க போது நீங்களாம் எங்களுக்கு தான் வந்து எங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்க வந்து சொல்கிறாங்க. இது எதுவுமே வந்து ஏற்கப்படாததுனால இது வந்து என்ன ஆயிடுச்சு, காங்கிரஸ் கட்சியும் ஏற்றுக்கல, முஸ்லீம் லீக் கட்சியும் ஏற்றுக்கல. 2மே இந்த திட்ட அறிக்கையை நிராகரித்து விட்டன. ஸோ இதை வந்து காந்தியடிகள் என்ன சொல்கிறாரு, திவாலாகும் வங்கியில் பின் தேதியிட்ட காசோலை என காந்தியடிகள் இந்த திட்டங்களை அழைத்தார். ஸோ இந்த திட்டத்தை, அந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவை தான் வந்து திவாலாகக்கூடிய ஒரு வங்கியினுடைய காசோலை தான் இது அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு திட்டத்தை வந்து அழைக்கிறார். நெக்ஸ்ட்டு காந்தியடிகள் என்ன சொல்ல வர்றாரு, செய் அல்லது செத்துமிடி அப்படின்னு சொல்லி ஒரு முழக்கம் வந்து விடுறாரு. கிரிப்ஸ் தூதுக்குழுவின் வெளிப்பாடு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்தது. போர்க்கால பற்றாக்குறைகளினால் விளைவின் பெரிதும் அதிகரித்து அதிருப்தி தீவிரமடைந்தது. பம்பாயில் 1942 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் நாள் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வெள்ளையனை வெளியேற தீர்மானத்திற்கு வித்திட்டத்துடன் இந்தியாவில் ஆங்கில ஆட்சிக்கு உடனடியாக முடிவு கட்ட கோரிக்கை வைத்தது. ஸோ எப்போ அப்படின்னா, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி 1942 அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, ஆங்கில ஆட்சி உடனடியாக நீங்கள் வந்து வெளியில் போகணும், இவங்களுக்கு ஏதாவது முடிவு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் செய் அல்லது செத்துமிடி அப்படின்னு சொல்லிட்டு முழக்கத்தை காந்தியடிகள் வெளியிட்டார். நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்த கோட்ஸை வந்து கொடுத்து கூட கேட்கலாம் யார் சொன்னாங்கன்ட்டு. நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவோம். நம்மளாம் முயற்சி பண்ணி இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் பெற்று தருவோம். அல்லது நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம். இல்லைனா நம்ம அடிமையாக இருக்கிறோம் பார்த்தீங்களா, இப்படி அடிமையாகவே இருக்கிறத வந்து நம்ம என்ன அடிமையாக இருக்கிறத பார்க்குறதுக்கு நாம் வந்து உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் செய் அல்லது செத்துமடி அப்படின்ற அந்த இது. காந்தியடிகள் தலைமையின் கீழ் அகிம்சையான மக்கள் போராட்டம் தொடங்கப்பட இருந்தது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாளே என்ன பண்ணிடுறாங்கன்னா, இதெல்லாம் இந்த தீர்மானங்கள்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே 1942 ஆகஸ்ட் மாதம் 8 அதில் பேசிகிட்டு இருக்கும்போதே 9வது நாள் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, கைது செஞ்சிடறாங்க. காந்தியடிகள் உட்பட காங்கிரஸ் தலைவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். ஸோ அந்த டைமில் ஒவ்வொருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரை வந்து ஜெயிலெலாம் அடைச்சிட்றாங்க. அப்போ சிறையில் இருந்து நிறைய பேர் தப்பிக்கிறாங்க. யார், ஜெயபிரகாஷ் நாராயண், ராம்நாத் மிஸ்ரா ஆகியோர் திரைமறைவு வேலைகளில் வந்து ஈடுபட்டுறாங்க. அருணா அசப் அலி போன்ற பெண் தலைவர்கள் முக்கிய பணியாற்றினார்கள். அருணா அசப் அலி அப்படின்ற இவங்கெல்லாம் வந்து வெளியில் இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் ஒரு தலைமை ஏற்றுட்டு வந்து அந்த கட்சியை வந்து நடத்துகிறாங்க. உஷா மேத்தா நிறுவிய காங்கிரஸ் வானொலி திரைமறைவில் இருந்தபடியே 1942 நவம்பர் மாதம் வரை வெற்றிகரமாக செயல்பட்டது. ஸோ கொஷினில் கேட்கலாம், காங்கிரஸ் வானொலி அது யாருடைய தலைமையில் இருந்தது அப்படின்னா உஷா மேத்தா. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ கைது செய்யப்பட்டுட்டாங்க, ஆகஸ்ட் மாதமே கைது செய்யப்பட்டுட்டாங்க. பட் நவம்பர் வரைக்கும் இவங்க வந்து வெற்றிகரமாக அதை வந்து நடத்தியிருக்காங்க.
ஸோ எல்லா இடங்கள்லையும் வந்து இவங்க காந்தியடிகள், காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் வந்து கைது செய்யப்பட்டதுனால நிறைய ஆர்ப்பாட்டம், வேலை நிறுத்தம் இது எல்லாமே நடக்குது. இரும்பு கரம் கொண்ட அரசு இந்த இயக்கத்தை கட்டுப்படுத்தியது. அரசு கட்டடங்கள், ரயில் நிலையங்கள், தொலைபேசி இது எல்லா இடத்துலையும் வந்து இதெல்லாம் வந்து பரவுது. சத்தாரா, ஒரிசா, பீகார் 5 மாகாணங்கள், வங்காளம் ஆகிய இடங்களில் இணை அரசுகள் நிறுவப்பட்டன. அடுத்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஸோ காங்கிரஸை விட்டு விலகி அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து வீட்டு காவலில் வைக்கப்படுறாரு. பிரிட்டிஷ்காரருக்கு யாரெல்லாம் எதிரிகளாக இருக்காங்களோ அவங்களோட கைகோர்த்து இவர் வந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. 1941 மார்ச் மாதம் அவர் தனது வில்லத்தில் இருந்து மாறுவேடம் அணிந்து தப்பித்து ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாரு, ஆப்கானிஸ்தானுக்கு போகிறாரு 41. முதலில் அவர் சோவியத் யூனியனின் ஆதரவை பெற விரும்பினார். ஆனால் பிரிட்டன் உட்பட கூட்டணி படைகளுடன் சோவியத் யூனியன் அரசு சேர்ந்ததால் அவர் ஜெர்மனிக்கு சென்றார். ஸோ வந்து அங்கேயும் வந்து அவர் சோவியத் யூனியனோட ஆதரவை வந்து பெற நினைக்கிறாரு. பட் ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சோவியத் யூனியன் வந்து யாரோட பிரிட்டனோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால அங்கிருந்து அவர் ஜெர்மனிக்கு போகிறாரு. 1943 பிப்ரவரி மாதம் நீர்மூழ்கி கப்பல் மூலமாக ஜப்பான் சென்ற அவர் இந்திய தேசிய இராணுவத்தின் கட்டுப்பாட்டை கையில் எடுத்தார். ஸோ வந்து இந்திய தேசிய இராணுவம் அதனோட கட்டுப்பாட்டை வந்து தன்னுடைய கைக்குள்ளே கொண்டு வராரு. இந்த போர் கைதிகளை கொண்டு மலாயா மற்றும் பர்மாவில் இருந்த ஜப்பானியர்களின் ஆதரவோடு இந்திய தேசிய இராணுவத்தை ஜெனரல் மோகன் சிங் உருவாக்கினார். மோகன் சிங் வந்து என்ன பண்ணுறாரு, உருவாக்குறாரு. இந்திய போர் கைதிகளை கொண்டு இந்திய போர் கைதிகளை வச்சுக்கிட்டு மலாயா மற்றும் பர்மாவில் இருந்த ஜப்பானியர்கள், மலாயா மற்றும் பர்மாவில் இருக்கக்கூடிய ஜப்பானியர்களினுடைய ஆதரவோடு இந்திய தேசிய இராணுவத்தை ஜெனரல் மோகன் சிங் உருவாக்கினார். அதன் பிறகு அது கேப்டன் லக்ஷ்மி செஹல் என்பவரால் நடத்தப்பட்டது. ஃபஸ்ட்டு வந்து ஜெனரல் மோகன் சிங், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி செஹல் என்பவரால் வந்து நடத்தப்பட்டது. இது காந்தி ஃப்ரிகேட், நேரு ஃப்ரிகேட், பெண்கள் பிரிவாக ராணி லக்ஷ்மிபாய் ஃப்ரிகேட் என 3 படையணியாக சுபாஷ் சந்திர போஸ் மறுசீரமைத்தார். ஸோ சுபாஷ் சந்திர போஸ் அதை 3 பண்ணுறாரு. காந்தி, நேரு, ராணி லக்ஷ்மிபாய் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரித்து அதை வந்து வழி நடத்தினார். சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூரில் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை நிறுவினார். டில்லிக்கு புறப்படு, அதான் தில்லி சலோன்னு சொல்லுவார் இல்லையா. ஸோ அந்த முழக்கத்தை வெளியிட்டவர் யாருன்னு கூட கொஷின் கேட்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தில்லி சலோ என்று கூறியவர் யாருன்னு கேட்பாங்க. ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஜப்பானிய படைகளின் ஒரு பகுதியாக இந்திய தேசிய இராணுவம் பணியில் ஈடுபடுத்தப்பட்டது. ஜப்பானுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஜப்பானுக்கு இவங்க உதவி பண்ணுறாங்க. இந்த இந்திய தேசிய இராணுவம் வந்து உதவி பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்க நமக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. எனினும் ஜப்பான் தோல்வி அடைந்த பிறகு இந்திய தேசிய இராணுவம் முன்னேறுவது தடைப்பட்டது. ஸோ ஜப்பான் வந்து தோத்துட்டாங்க. ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அவங்க தோத்ததுனால அதோட வந்து இந்திய தேசிய இராணுவம் வந்து தடை செய்யப்பட்டது. ஸோ அதோட வந்து ஓவர். பிரிட்டிஷ் அரசு இந்திய தேசிய இராணுவம் அதிகாரிகளை கைது செய்து செங்கோட்டையில் அவர்களை விசாரணைக்காக வைத்தது. ஸோ எந்த பிளேஸ்ன்னு கூட கேட்கலாம். செங்கோட்டையில் வந்து விசாரணைக்காக வைக்கிறாங்க. தேசியவாத பிரச்சாரத்துக்கு ஒரு மேடையாக இருந்த விசாரணை அமைந்தது. காங்கிரஸ் அமைத்த பாதுகாப்புத்துறை கமிட்டி ஜவஹர்லால் நேரு, தேஷ் பகதூர் சாஃப்ரு, புலாபாய் தேசாய், ஆசாஃப் அலி ஆகியோரை உள்ளடக்கியதாக இருந்தது. ஸோ இதெல்லாம் சும்மா ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட அந்த இந்திய தேசிய இராணுவம் வந்து அவ்வளோதான். அவங்கள வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இது பண்ணி விசாரணைக்குட்பட்டு அந்த இது வந்து அப்படியே விட்டுட்டாங்க ஆக்சுவலி. நெக்ஸ்ட்டு ராயல், இதில் வந்து ஒன்றும் பாயிண்ட்ஸ் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா 1946 பிப்ரவரி மாதம் பம்பாயில் ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் வந்து கிளர்ச்சி செய்கிறாங்க. ஸோ இது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அதிலிருந்து ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை, பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை. 1946 பிப்ரவரி மாதம் பம்பாயில் ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, கிளர்ச்சி செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சுதந்திரம் பற்றிய பேச்சுவார்த்தை, சிம்லா மாநாடு. சிம்லா மாநாட்டில் என்ன நடந்தது? 1945 ஜூன் 14 வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்டது. வேவல் திட்டம் வந்து ஜூன் 1945 வேவல் திட்டம் வந்து அறிமுகப்பட்டது. இந்த திட்டத்தின்படி அரசு பிரதிநிதியின் செயற்குழுவில் இந்துக்களும் முஸ்லீம்களும் சம எண்ணிக்கையில் இடம்பெற ஒரு இடைக்கால அரசுக்கு வகை செய்தது. முஸ்லீம்ஸும் இந்துக்களும் வந்து சம இதில் இருக்கணும். அதுதான் வந்து இந்த வேவல் திட்டம். இதர
போர் தொடர்பான துறை தவிர்த்து அனைத்து இதர துறைகளும் இந்திய அமைச்சர்கள் வசம் கொடுக்கப்பட்டன. போர் மட்டும்தான் வந்து ஆங்கிலேயர்கள் கிட்ட இருக்கு, மீதி எல்லாம் இந்திய அமைச்சர்கள் கையில் இருக்கு. எனினும் சிம்லா மாநாட்டில் காங்கிரசும் முஸ்லீம் லீக்கும் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட முடியவில்லை. அனைத்து முஸ்லீம் உறுப்பினர்களும் முஸ்லீம் லீக்கில் இருந்துதான் இடம்பெற வேண்டும் மற்றும் அவர்கள் அனைத்து முக்கிய விஷயங்களிலும் வீட்டோ அதிகாரங்களையும் பெற வேண்டும் என்று ஜின்னா கோரினார். 1946ஆம் ஆண்டு தொடக்கத்தில் நடந்த மாகாண தேர்தல்களில் பொது தொகுதிகளில் பெரும்பாலானவையே காங்கிரஸ் வென்றது. முஸ்லீம் ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் முஸ்லீம் லீக் வென்று தனது கோரிக்கையை வழி சேர்த்தது. ஸோ இதெல்லாம் சும்மா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க, இதில் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் அமைச்சரவை தூதுக்குழு. பிரிட்டனில் தொழிற்கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்று கிளமெண்ட் அட்லி பிரதம மந்திரியாக பொறுப்பேற்றார். அமைச்சர், அதாவது பிரிட்டனில் வந்து மிகப்பெரிய தொழிற்கட்சி வந்து பிரிட்டனில் வெற்றி பெற்று கிளமெண்ட் அட்லி பிரதம மந்திரியாக பொறுப்பேற்றார். உடனடியாக ஆட்சி மாற்றம் செய்ய விரும்பினார். அவர் பெடிக் லாரன்ஸ், சர் ஸ்ட்ராட்ஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் ஆகியோர் அடங்கிய அமைச்சரவை தூதுக்குழுவை இந்தியாவிற்கு அனுப்பினார். ஸோ இந்த அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்றது யாருடைய தலைமையில் வந்து யார் வந்து அனுப்புகிறாங்க? கிளமெண்ட் அட்லி அப்படின்றவர் இந்த 3 பேர் அடங்கிய ஒரு குழுவை வந்து தூதுக்குழுவை வந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. பாகிஸ்தானை தனி நாடாக உருவாக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வந்து இந்த அமைச்சரவை தூதுக்குழு வந்து என்ன பண்ணுறாங்க? நிராகரித்து அக்குழுவினர் பாதுகாப்பு, தகவல் தொடர்பு மற்றும் வெளியுறவு ஆகிய துறைகளில் கட்டுப்பாட்டுடன் கூடிய மத்திய அரசை நிறுவ வகை செய்தது. அதாவது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இல்லாத மாகாணங்கள், வடமேற்கில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள மாகாணங்கள், வடகிழக்கில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள மாகாணங்கள் அப்படின்னு சொல்லி 3 வகையாக வந்து பிரிக்கிறாங்க இந்த அமைச்சரவை தூதுக்குழு. இந்திய அரசியல் சாசன நிர்ணய மன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து சமூகங்களிலும் இருந்தும் பிரதிநிதித்துவம் கொண்ட இடைக்கால அரசு நிறுவப்பட வேண்டும். இந்த திட்டத்தை காங்கிரசும் முஸ்லீம் லீக்கும் ஏற்றுக்கொண்டன. எனினும் 2 கட்சிகளுமே தங்களுக்கு சாதகமாக இந்த திட்டம் குறித்து விவரித்தன. ஸோ அந்த அமைச்சரவை தூதுக்குழு வந்து 2 பேருமே இவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, பெரும்பான்மையா முஸ்லீம்கள் இல்லாத மாகாணங்கள், வடமேற்கில் அதிகமாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், வடகிழக்கில் அதிகமாக உள்ள முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லி அந்த பிரிக்கப்பட்ட இதை வந்து 2 பேருமே காங்கிரஸும் ஏற்றுக்கிறாங்க, முஸ்லீமுக்கும் வந்து எடுத்துக்கிறாங்க. காங்கிரஸ் ஒரு முஸ்லீம் உறுப்பினரை நியமித்து அடுத்து காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் கட்சிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் நிரம்பின. தான் மட்டுமே முஸ்லீம்களின் பிரதிநிதியாக வேண்டும் என்று வாதிட்ட முஸ்லீம் லீக் தனது ஆதரவை விலக்கி கொண்டது. ஸோ என்ன சொல்கிறாங்க, முஸ்லீம்களுக்கு தாங்க மட்டும்தான் பிரதிநிதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீக் சொல்கிறாங்க. 1946ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் நாளை நேரடி நடவடிக்கை நாளாக ஜின்னா அறிவித்தார். ஸோ இவர் தானே வந்து தனிநாடு வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்தவர் 1940. திரும்ப சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். 1946 அவர் என்ன சொல்கிறாரு, நேரடி நடவடிக்கை நாளாக வந்து சொல்கிறாரு. ஆர்ப்பாட்டங்களும் கடையெடுப்பு போராட்டங்களும் நடந்தது. விரைவில் அது இந்து முஸ்லீம் மோதலாக உருவெடுத்தது. இது வங்காளத்தின் இதர மாவட்டங்களுக்கும் பரவியது. நவகாளி மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. ஸோ இந்த இந்து முஸ்லீம் அந்த பிரச்சனையினால காங்கிரஸுக்கும் இந்துக்கும் அந்த இந்து முஸ்லீம் பிரச்சனை எங்கே வந்து ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா நவகாளி மாவட்டத்தில் தான் வந்து அதிகமாக இருந்தது. நெக்ஸ்ட்டு மவுண்ட் பேட்டன் திட்டம். ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசு. ஸோ நேருவோட தலைமையில் வந்து இடைக்கால அரசு 1946ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அமைக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இடைக்கால அரசு யாருடைய தலைமையில் எப்போது எந்த மாதம் அமைக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1946 செப்டம்பர் மாதம் ஜவஹர்லால் நேரு அவர்களினுடைய தலைமையில் அமைக்கப்பட்டது. முஸ்லீம் லீக் இந்த இடைக்கால அரசில் 1946ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இணைந்தது. ஸோ முஸ்லீம் லீக் எப்போ இணைகிறாங்க, செப்டம்பரில் அமைக்கப்பட்டது. இவங்க முஸ்லீம் லீக் வந்து அக்டோபர் மாதம் தான் இணைகிறாங்க. அதன் பிரதிநிதி வந்து லியாகத் அலிகான் நிதி உறுப்பினராக ஆக்கப்பட்டார். நிதி உறுப்பினர் யார் அப்படின்னா லியாகத் அலிகான். 1948ஆம் ஆண்டு ஜூன் மாத வாக்கில் அதிகார மாற்றம் ஏற்படும் என்று 1947ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கிளமெண்ட் அட்லி அறிவித்தார். ஸோ இவர் தானே வந்து அரசு பிரதிநிதி கிளமெண்ட் அட்லி, அவர் தானே அந்த அமைச்சரவை தூதுக்குழுவை வந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாரு. ஸோ அவர் வந்து அதிகார மாற்றம் வந்து நடைபெறும் எப்போ, 1948 ஜூன் மாதத்தில் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நடைபெறும்னு சொல்லிட்டு எப்போ சொல்கிறாரு, 48 அதிகார மாற்றம் நடக்கும்னு 1947 பிப்ரவரி மாதம் சொல்கிறாரு. மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவுக்கு அரசு பிரதிநிதியாக அதாவது இந்த ஆட்சி மாற்றத்தை வந்து
உறுதி செய்யும் பொறுப்புடன் யார் அனுப்புகிறாங்க அரசு பிரதிநிதியாக அப்படின்னா மவுண்ட் பேட்டன் பிரபுவை. 1947ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் நாள் மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்டது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1947 ஜூன் மாதம் 3ஆம் நாள் மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டது. அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க. இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு பிரிட்டனின் தன்னாட்சி பகுதி என்ற தகுதியுடன் அதிகார மாற்றம் நடைபெறும். ஸோ ரெண்டுமே வந்து தனித்தனியாக தன்னாட்சியை வந்து கொடுத்துட்றோம். சிற்றரசுகள் இந்தியா கூடயோ அல்லது பாகிஸ்தான் கூடயோ சேர்ந்துக்கணும். ராட்க்ளிஃப் பிரவுன் தலைமையில் எல்லைகளை நிர்ணயிக்கும் ஆணையம் அமைக்கப்பட்ட அதிகார மாற்றத்துக்கு பிறகு இந்த ஆணையத்தின் முடிவு அறிவிக்கப்படும். ராட்க்ளிஃப் பிரவுன் அப்படின்னு சொல்லி அந்த ஆணையத்தினுடைய தலைமையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எல்லைகள் இருக்கும் பார்த்தீங்களா, இந்தியா பாகிஸ்தான் எல்லைகள், அது வந்து அந்த இது வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சாப் மற்றும் வங்காள சட்டப்பேரவைகள் அவைகள் பிரிக்கப்பட வேண்டுமா என்பது பற்றி வாக்கெடுப்பு நடத்தப்படும். பஞ்சாப்புக்கும் வங்காளத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவைகள் அவைகள் வந்து பிரிக்கப்பட வேண்டுமா அப்படிங்கிறத குறித்து வந்து வாக்கெடுப்பு நடக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விடுதலையும் பிரிவினையும். 1947ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் நாள் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றி அமைத்ததை அடுத்து மவுண்ட் பேட்டன் திட்டத்துக்கு செயல் வடிவம் தந்தது. ஸோ இந்திய விடுதலை சட்டம் எப்போன்னு கேட்பாங்க. 1947 ஜூலை 18. இந்தியாவின் மீதான ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் இறையாண்மை இந்த சட்டம் ரத்து செய்தது. இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி 2 பகுதியாக பிரிக்கப்பட்டது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா விடுதலை அடைந்தது. ஸோ வந்து இந்தியாவுக்கு வந்து அந்த விடுதலை சட்டத்தின் பிரகாரம் வந்து நமக்கு விடுதலையை வந்து ஆகஸ்ட் 15ஆம் நாள் கொடுத்துட்டாங்க. அந்த விடுதலை சட்டம் எப்போ? 1947 ஜூலை 18. மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து எப்போ? ஜூன் 3 மவுண்ட் பேட்டன் திட்டம். ஸோ இதோட வந்து இந்த லெசன் வந்து ஓவர். சும்மா ஒரு ஸ்டோரி மாதிரி வச்சுக்கோங்க, எதுக்கு அடுத்து எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த புக் பேக்கோட இன்னும் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரீஃபாக புக் பேக் பார்க்கலாம். ஸோ அதனால் அது தனி வீடியோவாக பார்க்கலாம். தேங்க்யூ.